தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சாட்ட பேசலாம். வணக்கம் சார். மதிமுக அதுல வைகோ அவருடைய நேற்றைய பேச்சு அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த அரசியல் வாழ்க்கையிலேயே நான் செஞ்ச பெரிய தப்பு வந்து அதிமுகவோட அன்னைக்கு கூட்டணிக்கு போனதுதான். திருச்சியில என்னை வரவேற்க நீங்க எல்லாம் நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க. பதாகைகள்லாம் ரோடெங்கு இருந்துச்சு. அதெல்லாம் மறுத்துட்டு நான் வந்து அதிமுக போனது என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் செஞ்ச பெரிய தப்புன்னு சொல்றாரு. திராவிட அரசியலில் மிக நீண்ட அனுபவம் உள்ளவர். இந்த வைகோவோட இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம பெட்டர் லேட் தான் நெவர்பாங்க, தாமதமான முடிவு. ஆனா அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார், வெளியில வந்துட்டார். போனதுக்கான காரணங்கள் ஒண்ணு இருக்குது. அதனால அவர் அந்த நேரத்தில் அவர் எடுத்த முடிவு சரியா தான் இருக்குது. ஆனா அவர் வெளியில வந்து பெரிய புரட்சி பண்ணுவார் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஒரு வகையில பார்த்தா ஈவிகே சம்பத்துக்கும் வைகோவுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. அண்ணாவை எடுத்துக்கிட்டு சம்பத் வெளியே போனதை வந்தார். எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா அண்ணா கொஞ்சம் மிதவாதி, சம்பத் வந்து ரொம்ப தீவிரவாதமா வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தா ஒண்ணுமே இல்லாம ஓட்ட கூடமா மாறினார். தமிழ் தேசியம்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சார். எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா பிரிவினவாதத்தை தீவிரமாக எடுத்து திராவிட இயக்கத்துக்கு இன்னும் வேகம் பண்ணி அண்ணாவோட முடியாது, திராவிடோட வாங்க முடியாது, நம்ம வாங்கி காட்டுவோன்னு போவார்னு எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா தேசிய நீரோட்டத்தில் இணைந்து மத்திய அரசோடு இணக்கமாக செல்வோம். சம்பத்தென்று அரசியல்வாதி அதோட முடிச்சார். அவ்வளவுதான். எங்க அண்ணாலும் அவரோட தான் போறதா இருந்தது. அந்த என்ன அடைஞ்சு சார்? அப்ப அதுல வந்து சினிமாக்காரர் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, கட்சிக்காக உழைச்சி கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து மரியாதை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு திமுக வந்து கலைஞருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கெல்லாம் பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. அரசியலே முழு நேரமா எடுத்துக்கிட்டு இருக்க நாவலருக்கும் அன்பழகனுக்கும் சம்பத்துக்கும் மரியாதை இல்லைங்கிற மாதிரி ப்ராப்ளம். அது வந்து வேலூர் மாநாட்டில் பெருசா வெடிச்சு அதில் இவங்களெல்லாம் நீக்கிற பிளானுக்கு வர்ற நேரத்தில் அவங்கள நீனா நீக்கிறது நாங்கள் வெளியே போகிறோம், நீங்கள் வெளியே வந்துட்டாங்க. ஆக்சுவலாக கலைஞர் எம்ஜிஆர் சிவாஜியை தான் நீக்கிறதா இருந்தது. சிவாஜி அதுக்கு முன்னாடியே போயிட்டார். இதே சூழ்நிலையில தான் சிவாஜி வெளியே போனதுக்கு காரணம் இதே தான். கலைஞருக்கு மிக அதிகமான அங்கீகாரம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி சிவாஜியை கண்ணாபின்னு கவலைப்படுத்திட்டாங்க. அதில் தான் அவர் மனசு ஒடிஞ்சு வெளியே போயிட்டார். அதே வந்து இது கலைஞருக்கு பண்ண பார்க்கும்போது அவர் என்ன அனுப்புறீங்க, நாங்களே போறோம்னு சொல்லி வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் வேகமாக போவார்னு எதிர்பார்த்தா பின்னாடி போயிட்டார். பிரிவினவாதம் கேட்கறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எங்கள் அண்ணெல்லாம் அப்படி கிளம்புனவங்க நல்ல காலம். எங்கள் அப்பா அப்போ ஒரு கடிதம் எழுதியிருந்தார். இவர் அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் வருது. ஓஹோ, நான் தான் பிரித்து படிக்கிறேன். ஹோட்டலில் இருக்கார், புகாரி ஹோட்டலில் அவரும் மதிய அழகனும் அந்த மாநாட்டுக்கு போகிறதுக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு கிளம்புறதுக்கு உட்காந்துருக்காங்க. ஏதாவது நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன், எங்கள் ப்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கேன். ஏதாவது இது அப்பா லெட்டர் எழுதியிருக்காருன்னு. என்னடா எழுதியிருக்க, படிட்டாரு. ஃபோன்லேயே படிச்சிருக்கார். பிரித்து படித்தா, நீ அண்ணாவை விட்டு போவதை நான் ஏற்க மறுக்கிறேன். அரசியலுக்கு இருப்பதாக இருந்தால் நீ அண்ணாவோடு இரு. சம்பத்தை நம்பி போவதை நான் விரும்பவில்லை. நீ தொழிலை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்னு எழுதிட்டார். அப்பா எப்படியா இவ்வளவுதான் லைன். படிச்ச உடனே என்னடா இப்படி எழுதியிருக்காரு, நீ என்ன சொல்ற, எனக்கு அப்படித்தான் படுத்து சம்பத்தை நினைச்சிட்டு போறது பெருசா தெரியல. மதிய உடனே என்ன சொல்லிட்டாரு, அப்பா எழுதியிருக்காரு, நம்ம வேணாராஜாரம் போவேணான்னு சொல்லிட்டு நேரம் பிரச்சனை கொண்டாங்க. ஒற்றவாட தியேட்டர்ல ஆரம்ப விழா. எங்க அண்ணனை பொதுச் செயலாளர் அறிவிக்க போறாரு. பதவியெல்லாம் போட்டாச்சு. இவர் போல சம்பத்தை எதிர்பார்த்து காத்து ஏமாந்துட்டார். ஏமாந்தது பிறகு மாநாட்டு தீர்மானங்களை பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆயிட்டாங்க. தேசிய நீரோட்டத்தில் இணைகிறாங்க, ஆளை விடுறாங்க, தப்பிச்சாங்க. வைகோ அதே தான் பண்ணார். தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா மாவட்ட செயலாளர்கள் 15 பேர் 20 பேர் இருந்தாலும் 15 பேர் போயிட்டாங்க. கலைஞருடைய பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வைகோ பின்னாடி போயிட்டாங்க. கட்சியே காலி ஆயிட்டு இருக்கும். ஆனா அவர் செய்யல. ஆனா அதுக்கப்புறம் அவர் போன போக்கு வந்து ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்தார். 1 வருஷம் ஜெயில வச்சிருந்து
இது மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக இருந்தாருன்னு சொல்லி தடை சட்டத்தின் கீழே 1 வருஷம் ஜெயிலில் வச்சு அவங்க ஆட்சி காலத்தில். அங்கே போய் அன்பு சகோதரினார். அது என்ன சார், அந்த திருச்சியில வந்து கலைஞர் வந்து இவரை ஏத்துக்கிற மாதிரியான ஒரு திட்டம் இருந்துச்சு. திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அது நடராஜன் அவருடைய திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே சார். இருக்கலாம், நடராஜா தான் பண்ணியிருக்கலாம். அன்னைக்கு வந்து ஸ்டாலினை கொண்டு வர மூடு வந்து ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக இவர் பண்றதா தானே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. கலைஞர் குடும்பத்துக்கு குடும்ப ஆட்சி நடக்கக்கூடாதுங்கிறது தான் வைகோ பக்கம் வைக்கப்பட்ட இது. அது கலைஞருடைய குடும்பம் வந்து டாமினேட் பண்ணுது, அதை எதிர்த்து தான் போறேங்கிறது தான் இது. அந்த நேரத்தில் அவர் போயிருந்தாக்கா எம்ஜிஆர் அளவுக்கு அவர் வந்திருக்க முடியும். இந்த நேரத்தில் கலைஞர் மேல அந்த மாதிரி ஒரு வெறுப்பு இருந்தது. இவர் போய் இவர் ஆரம்பிச்ச வேகத்தை பார்த்தாக்கா கதையே வேறையா இருந்தது. அதனால தான் கல்யாணம். ஜெயலலிதா கிட்ட போய் சேர்ந்தாரு மிச்சம் மீதி. அது மாதிரி விழுந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வைகோ, விஜயகாந்த் 2 பேரும் ஜெயலலிதா கூட சேர்ந்தாங்க, காலி ஆயிட்டாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த பம்பர சின்னம் மதிமுக வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தது எங்களுடைய தயவுல தான் அப்படின்னு சொல்றாங்க சார். எதை வேணாலும் சொல்லலாம், யாரு கேட்கறதுக்கு? நான் சொல்றது கேட்கறாங்களா? உருட்டுறான் பாரு, அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், நேரு என் பக்கத்துலேயே உட்காந்துருந்தாரு, நேரு என்கிட்ட தான் காப்பி வாங்கி குடிப்பாருலாம் கதை விட்றான் பாரு, இந்த மாதிரிலாம் விட்றான் அப்படின்றாங்க. என்ன ஆதாரம் இருக்குது நான் சொல்றதுக்கு? பிரபாகரனோட நான் பழகினதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? பிரபாகரன் உயிரோடு இல்லை, நான் உயிரோடு இருக்கேன். நான் சொல்றதெல்லாம் கேட்டுக்க வேண்டியதுதான். ஏன்னா சிபிஐ வந்து என்ன மிரட்டினதுக்கு அப்புறம் பிரபாகரனோட எனக்கு இருந்த ஆதாரங்கள் பூராத்தையும் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டாங்க. ஜெயிலில் தண்டத்துக்கு ஏற்பாடாகி போச்சு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் என் பேர் மாட்டிக்கிச்சு. 232வது அக்யூஸ்ல 232 நம்பர் ராஜீவ்காந்தி மாட்டர்ல நக்கேரியில் கட்டுரை எழுதினாங்க காந்தராஜுக்கு தொடர்பு. அதுக்கப்புறம் தான் அந்த பிரபாகரன் தொடர்பு ஈழ தொடர்பு எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொடுத்து சாம்பல் கூட இருக்கக்கூடாதுன்னு கொண்டு போய் கடலில் கரைச்சி விட்டாங்க. என் டைரியில எல்லாம் எழுதி வச்சிருந்தேன். அந்த டைரியெல்லாம் தூக்கி போய் ஆற்றுல போட்டேன், கடல் தூக்கி போட்டேன். கேட்டிங்கன்னா எனக்கு ஆதாரம் கிடையாது. நம்பணும் இருந்ததுக்கான இது வந்து என்ன பேசினாங்க. இப்போ ஜெயலலிதா கூட என் ஃபோட்டோ ஒன்று கூட கிடையாது, அண்ணா கூட என் ஃபோட்டோ ஒன்று கூட கிடையாது, பெரியார் கூட என் ஃபோட்டோ ஒன்று கூட கிடையாது. இருந்ததுக்கான ஆதாரமே கிடையாது. ஏன்னா சில சமயங்கள் வந்து பத்திரிகைகளில் கேட்டபோது இந்த புகைப்படங்களை கொடுத்து அதோ அவங்க எடுத்துகிட்டு போனாங்க, அப்படி போயிட்டாங்க. அப்படியே போயிடுச்சு. பெரியார் மடியிலேயே உட்காந்துருக்கிற ஃபோட்டோவெல்லாம் இருக்கு, எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆதாரங்கள்லாம் அன்னைக்கு ஜெயலலிதா கூட இவர் போய் சேர்ந்ததனுடைய விளைவு தான் அவருடைய பேரை பெருசாக கட்டுச்சு. பொட்டி வாங்கிட்டேங்கிற அளவுக்கு அவரை கவலைப்படுத்த அது நடந்தது. வேணா நாங்கெல்லாம் எதிர்பார்த்தது வைகோ இன்னும் வேகமா போவார், சம்பத்துக்கிட்ட நமக்கு எதிர்பார்த்த அதே எதிர்பார்ப்பு பார்த்தா 2 ஸ்டெப் பின்னாடி போனார். அதனால பயங்கர எழுச்சியா இருந்துச்சா சார் வைகோ? யாரெல்லாம போயிட்டாங்க. இன்னைக்கு கட்சியில முக்கியஸ்தர்களா இருக்கிற திமுக இருக்கவங்க சில அவர் பின்னாடி போயிட்டாங்க. என்ன வந்து ஏர்போர்ட்ல வந்து நிக்கிறாங்க, வைகோ போறார், வைகோக்கு என்ன தெரியாது யாருன்னு பார்த்ததில்ல. அவர் அப்படி கிராஸ் பண்றாரு. அவர் கூட போற என்னுடைய நண்பர் இப்ப திமுக பெரிய ஆளா இருக்கு, உங்களை அறிமுகப்படுத்துற இப்ப கட்சியில தந்துருவாங்க. முடியாது. ஏன்னார், அவர் தமிழரே கிடையாது, தெலுங்கார். ஒரு தமிழன் எதிர்த்து அவர் போராடுறாரு, அதுக்கு நான் ஆதரிக்க மாட்டேன். எம்ஜிஆரை நான் எதிர்த்தது காரணம் அதே தான். அவர் எதிர்க்கிறது கருணாநிதிங்கிற ஒரு தமிழர். அவரே தெலுங்குன்னு தானே சார் சொல்றாங்க, இசை வேளாளர் தெலுங்குல சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்? இசை வேளாளருங்கிற கம்யூனிட்டி இருக்கிறது சிலப்பதிகாரத்தில் சொல்றாங்க, மாதவி அந்த ஏனம். இது இவனுங்க விட்டது, கிருஷ்ணதேவராய காலத்தில் வந்தது. கிருஷ்ணதேவராயன் தான் ஒரு இசை வேளாளர் பொண்ணை கட்டிக்கிட்டான். ராஜபாளையத்துக்கு வந்தான், ஆண்டாள் கோயிலில் டான்ஸ் ஆடுறான், அந்த பொண்ணு மயங்கரான், கூட்டிகிட்டு போயிட்டான், கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறகுது. இவனே ஒரு தாசியோட பையன் கிருஷ்ணதேவராயன். இவன் கட்டிக்கிட்டது ஒரு தாசி. அவனுக்கு பிறகுற குழந்தை வந்து ராஜாவாச்சுன்னா வம்பா போட்டுதான் அவன் கிருஷ்ணதேவராய மகனை கொண்டு போட்டான். ஏதோ விஷக்காய்ச்சல் வந்து கொண்டுட்டாங்க, வரக்கூடாது.
அந்த நேரத்தில் வந்து குடியேறினவர்கள் தான் இவங்கன்னு எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டான். அதுக்கு ஆதாரமே கிடையாது. மாதவி ஆடர் கணிகை சிலப்பதிகாரத்திலே இருக்கு. தஞ்சாவூர் கோயிலில் வந்து ஆடர் கணிகைகள் வந்து ஒரு 64 விதமா அவங்க டான்ஸ் ஆடுறது வந்து தஞ்சாவூர் கோபுரத்தில் இருக்குது. கிருஷ்ணதேவராய இப்போ ஆரம்பம் அந்த ஆட்சியே இல்லையே, அவங்க உருவாக கூட இல்லை. சரி, இப்ப கிட்டத்தட்ட ஸ்டாலினை எதிர்த்து, அதாவது ஒரு வாரிசு அரசியலை எதிர்த்து தான் வைகோட அரசியல் அப்படிதான் போனார். அப்படிதான் போனார். அப்ப வந்து இப்ப வந்து துரை வைகோக்கு பின்னால் நிற்கிறது, அதைதான் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதைத்தான் சொல்றேன். இந்த மாதிரி வேகமா போன போல வாரிசை தான் போனோம் தான். என்ன சார்? ஆமா, இப்ப ராம்தாஸ் என்ன பண்ணாரு? பாமக வளர்த்துட்டு எல்லாம் தான் பேசிக்கிட்டு வந்தாரு. எலெக்ஷன்ல நிக்காத தன் மகனுக்கு தானே ஆட்சியை கொடுத்தாரு. அப்படித்தானே விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிச்சார். எலெக்ஷன்ல நிக்காத உன் மகனை கொண்டு உட்கார வச்சாக்க நாங்கள சும்மா இருப்பான்னு சொல்லி தானே தேமுதிக ஆரம்பிச்சாரு. கடைசியில தேமுதிக யாருக்கிட்ட போச்சு? பொண்டாட்டிகிட்ட போச்சு, புள்ளகிட்ட போச்சு. வாரிசு அரசியல் வேணாம்னு சொல்றவங்க பூரா வாரிசை கொண்டு வர்றவங்க தான் இருக்கான். எனக்கு இல்லாத வாரிசு பின்னணிங்களாங்க. நான் வரவே இல்லையே. எங்க அண்ணன் இருந்தவரில் என்ன யாருக்குமே தெரியாது. அவர் வீட்டில் அவரோட தான் இருந்தார். எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க கொஞ்சம் குளோரிஃபைடு அட்டெண்டர் போல் இருக்கு, டீசெண்டாக டச் பண்ணிட்டு வரான்னு சுற்றிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருந்தேன். என்ன வரவங்களாம் காஃபி கொடுத்து நான் போயிடுவேன். தம்பின்னு யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்ல போனால் நான் வேலை பார்த்துட்டேன் ஜிஹெச்சில். என்னுடைய மருத்துவத்துறை அதிகாரிகள் பல பேத்துக்கு என்ன யாருமே தெரியாது. ஹெல்த் செக்ரட்டரி இன்பசாகரன் எங்க அண்ணன் வந்து என் தம்பி ஒன்று வந்து பார்க்க வர்றான்னு சொல்லிவிட்டாரு. பேரை சொல்லல. நான் அவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். அப்பதான் ஃபோன் வருது. அப்படியே வந்தவன் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அந்த பிஏவை கூப்பிட்டு என்பது சொல்லிட்டார். நான் பேசிக்கிட்டே இருக்கிறோம். நான் ராதாகிருஷ்ணன் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நேரம் ஒரு பேசி, சார் என்ன சார் வேலை முடிஞ்சு கிளம்பிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஐபி வர்றாரு, அதுக்கப்புறம் வண்டி போகலாம் அப்படின்னாரு. யார் சார் அப்படின்னு அந்த ராதாகிருஷ்ணன் கேட்டார். பழைய மந்திரி ராஜாராம் இருக்கல, அவருடைய தம்பி ராஜா. இவன் தான் சார். நீ ராஜாராம் தம்பியா? ஆமா சார். எங்க இருக்கிற நீ? என்ன அவர் வீட்டில் தான் இருக்கேன். நான் 1000 தடவை வந்திருக்கேன். நான் வீட்டில் இந்த காஃபியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களே ஒரு ஆள், அவனா நீ அப்படின்னாரு. ஆமா சார். ஏன் நீ வந்து அவரோட தம்பி? சார் நான் இங்கே உங்களை பார்க்க வந்தது டாக்டர். ராஜாராம் தம்பின்னு வரல சார். மை ஜாப் இஸ் டிஃபரெண்ட். அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். அப்படித்தான் நான் உங்களை பார்க்க வந்தேன். ராஜாராம் தம்பி கட்சிக்காரன வரல சார். கண்டிப்பா பேராசிரியர் அன்பழகன் பிஏ கிட்ட சொல்றாரு ராஜாராம் தம்பி வருவார்னு. அவர் கிருஷ்ணசாமிக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கேன். அவங்க கிட்ட கேட்கிறாரு, யோ யாரு அதுல ராஜாராமோட தம்பி அப்படின்னாரு. நான் எந்திரிச்சேன். நீ ராஜாராம் தம்பிங்களா? சரி சரி போங்க அப்படின்ட்டாரு. உள்ள போனோன்னு பிஏ கிட்ட கேட்கிறாரு, ராஜாராம் தம்பி அனுப்புனாங்க, நீ யாரெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய மருமக சொக்கலிங்க ஜூனியர் வேகமா அப்படி மாமா மாமா எனக்கு சீனியர் காலேஜ் அவர்தான் ராஜாராம். அப்படியே நின்று பார்க்குறாரு. இப்படி ஒரு தம்பி அவருக்கு இருக்கா? டாக்டரா? இது மாதிரி பைத்தியக்காரத்தம்லாம் வேற. இதுல என்னத்தை சாதிச்சேன்? என் கதையை நானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வரலாற்றுல யாரும் எழுதலை. இந்த மாதிரி வாரிசு வரக்கூடாதுன்னு எவனா ஒருத்தர் சொன்னா வாரிசு அவன் கொண்டு வர போறான்னு அர்த்தம். அதுக்கு இவர் ஒருத்தர் லாலு பிரசாத், வைகோ எல்லாம், விஜயகாந்த் எல்லாரும் ஆதாரம். சார், அவருக்கு ஒரு போர்ப்படை தளபதி மாதிரி இருந்த மல்லை சத்யாவை துரோகி அப்படின்னு சொல்றாரு. 4 வருஷமா வந்து எனக்கு எதிராக அவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்றாரு. இதை நம்ம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, ரொம்ப நெருக்கமா இருந்தாலே கடைசியில் அவர்கள் வந்து விளக்கப்பட்டிருந்த துரோகிப்பட்டவங்க தான் வெளியே போவாங்க. அது வழக்கம். உலக அரசியலே அது அப்படித்தான். லெனினுக்கு ஸ்டாலின், டிராட்ஸ்கின்னு 2 பேர் இருந்தாங்க. டிராட்ஸ்கி தான் லெனினுக்கு க்ளோஸா இருந்தார். ஸ்டாலின் மேல லெனினுக்கு பயம் இருந்துகிட்டே இருந்தது. டிராட்ஸ்கை கொண்டு வரதுக்கு லெனின் முயற்சி எடுக்கிறார். உடம்பு சரியில்லாம் படுத்துட்டார். அண்ணா கதையே தான். உடம்பு சரியில்லாம் படுத்துட்டார், சாக போறாரு. டிராட்ஸ்கை கொண்டு வர போறாரு. ஸ்டாலின் இருக்க விடுல கொலை பண்ண போறான்னு தெரிஞ்சோன்னா சவுத் அமெரிக்காவில் போய் ஒழிஞ்சிட்டார். ஆளை வச்சு தேடி கண்டுபிடிச்சு கொண்டார் டிராட்ஸ்கி. லெனின் அதை வந்து இது பண்ணும்போது அதை தடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது.
டிரான்ஸ்கிக்கு அதனால பெரிய மன வருத்தம். டெல்லின்னு தன்னை காப்பாற்றலைங்கிறது. ம். நெருக்கமாக இருந்தால் ஒருவேளை உடம்பு சரியில்லாம சரியாயி நான் வந்தாக்கா இங்கேயும் வந்துருவான்ற பயம் அவருக்கும் இருந்து. இந்த துரோகி பட்டம்லாம் நீங்க சொல்ற மாதிரி உலக அரசியல்ல ரொம்ப நெருக்கமா இருந்தா அது எதிர்பார்க்கலாம். நீங்க பெக்கெட் கதையை பார்த்தீங்கன்னா தெரியுமா உங்களுக்கு? ஹென்றி பெக்கெட். ஆமா, நல்லாவே தெரியும். மிக அந்யோன்யமான நண்பன். அவன் வந்து போப்பா மாறிட்டான்னா, கிறிஸ்தவத்துக்கு தலைமை வகிச்சுட்டான்னா தொந்தரவு பண்ண மாட்டான், நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான்னு நினைச்சு பெக்கெட்டை போட்டா இருந்தவனோட படு பயங்கரமான தீவிரமான கிறிஸ்தவன மாதிரி ஹென்றி எதிர்த்து நின்னது நம்பர் 1 மாறினான். கொலை பண்ண வேண்டி தப்புச்சு. கொலை பண்ணி அவனை ராஜ மரியாதையோட கல்லறையில் வச்சுட்டு அவனை கொலை பண்ண அன்னைக்கு அந்த டேல போய் 64 தடவை சவுக்கில் அடிக்க சொல்லுவோம். ஹென்றி அப்படி தான் சாவறான் கடைசிக்கும். இதை நெருக்கமாக இருக்கக்கூடிய இதே வந்து கடைசி நேரத்தில் இப்படி தான் போகும். நன்றி.